பார்த்து சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அந்த நன்மைகளையும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை குறித்து பவுலியா ரோம திருச்சபைக்கு, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ சபைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் அதை எழுதி கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அப்போ இந்த கடைசி காலம் விசுவாசம் குறைகிற ஒரு காலம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் விசுவாசம் குறைந்து போகிற ஒரு காலம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ பிசாசான் அவனுடைய மிகப்பெரிய திட்டம், இந்த கடைசி காலத்துல அவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? விசுவாசத்திலே பலவீனமாக வேண்டும். கிறிஸ்து மேல நீங்க விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்கள். எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார், எனக்காய் மரித்தார், எனக்காக மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பி இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறீர்கள். ஆனால் பிசாசு அடிக்கடி என்ன செய்வான் தெரியுமா? உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தி, அப்படியெல்லாம் அவரை விசுவாசித்தால் எல்லாம் நடக்காது என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை அவன் பலவீனப்படுத்துவான். எப்படி பலவீனப்படுத்துவானா? நம்முடைய சூழ்நிலையை காண்பிப்பான். அதனால தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது, அவருக்கு வயது 100 ஆயிடுச்சு, வாக்குத்தத்தம் பெரிதாய் இருக்கிற குழந்தையை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த வயதை காண்பித்து பிசாசு சொல்றாப்பா, உனக்கு 100 வயசுல யாருப்பா எதை நம்பிட்டு இருக்கிற, எதை விசுவாசிச்சுட்டு இருக்கிற, உனக்கெல்லாம் அது நடக்காது என்று சொல்லி சாத்தான் ஆபிரகாமோடு கூட பேசி இருப்பான். ஒன்று. இரண்டாவது, தன் சரீரம் செத்து போனது, சரீரம் செத்து போயிடுச்சா, 100 வயதாயிடுச்சு, கிழவனாயிட்ட, உனக்கு இன்னி நன்மை உண்டாகுமான்னு சொல்லி பிசாசு பேசி இருப்பான். சாராளுடைய கற்பம் செத்து போனது, சாராளுக்கு 90 வயதாகிவிட்டது. சாராளை பார்த்து, அப்பா இவளுக்கெல்லாம் இனி ஒரு குழந்தை கிடைக்குமா என்று சொல்லி பிசாசு பேசியிருப்பான். ஆனாலும் அந்த சூழ்நிலை அவன் பார்க்காமல், ஆபிரகாம் அந்த சூழ்நிலை பார்க்கல. எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சொன்னவர் ஜீவன் உள்ளவர், சொன்னவர் எனக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் சொன்னார் என்று சொல்லி அந்த சொன்ன வார்த்தை மேல விசுவாசித்தபடினால தான் அவருடைய பலவீனத்தை, அந்த விசுவாசத்துல அவர் பலவீனமாய் மாறிவிடாதபடிக்கு அவர் விசுவாசத்துல பலமுள்ளவராய் மாறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாவே நீங்க பலவீனப்பட்டு போவீங்க. விசுவாசத்துல நாளுக்கு நாள் சோர்ந்து போவீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தர் பெரியவர், அவர் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர் பெரியவர், அவர் ஒரு பெரிய தெய்வம் என்பதை நம்புங்கள். அவர் உங்களுக்காக எனக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. காலம் கடைசி காலத்துல ஆண்டவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுத்துவோம், அநேகரை நாம் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.